ஜெகதீஸ்வர் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த அரசியல் பிரச்சாரத்தை திமுக அதிமுக தொடங்கிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் விரைவில் தொடங்க இருக்கிறாங்க. இந்த சூழல்ல கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு கருத்தும் இதுக்கு பேரலரா அதிகமாகிட்டே இருக்கு இல்லையா? திமுக அதிமுக கூட்டணி கட்சியை பற்றியான விவகாரத்தில் ரொம்ப மௌனமாக இருக்கிறாங்க. ஏறக்குறைய அதுக்கு சாத்தியம் இல்லை மாநில அளவில்ன்ற நிலைப்பாட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறப்போ, இந்த கோஷம் எழுகிறப்போ இன்னொன்று பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகளை நம்பி தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு களமும் இருக்கு இல்லையா? இந்த பின்னணியில் நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல இது வந்து ஒரு நியாயமான கோரிக்கையா, ஆட்சியில் வந்து பங்கு கேட்குற நியாயமான கோரிக்கைனா என்னை பொறுத்தவரை நியாயமான கோரிக்கை தான். அது வந்து எந்த கூட்டணியாக வேணாலும் இருந்துட்டு போகுது. அது வந்து திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், இல்லை என்டிஏவாக இருக்கலாம், எந்த கூட்டணியாக இருந்தாலும். ஏன்னா எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதில் வந்து இப்போது திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, திமுகவுக்கு வந்து வட மாவட்டங்கள் அதிகமான வாக்குகளை பெற்று தரக்கூடிய கட்சியாக விசிக இருக்குங்கிறத பார்க்கணும். நீங்கள் தனிச்சு போனால் உங்களோட பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் 1+1ங்கிற சில 3 ஆகுது, 4 ஆகுது. அதே இடத்துல காங்கிரஸ் வந்து பல தொகுதிகளில் திமுகவிற்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது, திமுக அதோட அதிகமாக காங்கிரஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்க பார்க்குறோம். அதே மாதிரி அந்த கூட்டணியில் இருக்க சின்ன சின்ன கட்சிகள் முதற்கொண்டு, இப்போ வேல்முருகன் முதற்கொண்டு, இப்போ வட மாவட்டங்களில் சில இடங்களில் வேல்முருகனுக்கு ஒரு பாக்கெட் இருக்குது, அதனால தான் வராரு. அதே மாதிரி ஜவஹர்லால் ஐயா அவங்க மூலிமா வருதா, இப்படி எல்லாரோடுமே வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு. கடைசியாக எடுத்துக்கொண்டு நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துட்டிங்கன்னா, திமுகவுடைய தனித்த வாக்குகள் 26% தான். ஆனால் அவங்க வந்து நாடாளுமன்ற தொகுதிகளை 40க்கு 40 அடிக்கிறாங்க. அப்போ அதற்கு மிக முக்கியமான காரணமாக மற்ற கட்சிகள் காங்கிரஸ், விசிக, 2 கம்யூனிஸ்ட்டு, மதிமுக எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி அதிமுகன்னு எடுத்துக்கிட்டாலும், அதிமுக வந்து போன வாட்டியும் சரி இந்த வாட்டியும் சரி நான் ஒரு மெகா கூட்டணி அமைப்போன்னு சொல்லி சொல்கிறாங்க. மெகா கூட்டணி அமைக்கணும். போன வாட்டி நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக அவர்களுக்கு துணையாக வந்தார்கள். இந்த முறை என்டிஏ இப்போ வந்து என்டிஏக்குள்ளே போனதுனால என்டிஏல இருக்கிற எல்லா பார்ட்னர்ஸும் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பாமக, தேமுதிக, இல்லை வேறு ஜி.கே. வாசன் அவருடைய கட்சி, சின்ன சின்ன கட்சிகள், கிருஷ்ணசாமி அவர்களுடைய இது, இந்த மாதிரி ஜான் பாண்டியனுடைய இப்படி எல்லாமே வரும்பொழுது எல்லோரும் சில பேக்கெட்ஸில் ஓட்டு வச்சிருக்காங்க. இப்போ வந்து கிருஷ்ணசாமி அவர்களுக்கு சில பேக்கெட்ஸில் ஓட்டு இருக்குது, ஜான் பாண்டியனுக்கு சில பேக்கெட்ஸில் ஓட்டு இருக்குது, நீங்கள் வந்து தேமுதிகக்கு சில பேக்கெட்ஸில் ஓட்டு இருக்குது. அப்போ எல்லோரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணாதான் நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க முடியும். போன வாட்டி ஒரு 21%, நீங்கள் தேமுதிக 1% வாங்குச்சு, அதை சேர்த்து நீங்கள் 1% சொல்கிறீங்க. நீங்கள் இன்னைக்கு நாளைக்கு வந்து நடக்க போகின்ற 2026 தேர்தலில் எல்லாரும் சொல்லப்போனால் இப்போ எல்லா கூட்டணியில் இருக்க சின்ன சின்ன கட்சிகள் நாங்களாம் தனிச்சு போகிறோம், நாங்களும் வீணா போகிறோம், நீங்களும் வீணா போங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இது எல்லோருக்குமே வந்து பாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 2 இடம் இதில் ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டியது இல்லை. 2016 மக்கள் நல கூட்டணி ஒரு ஃபேக்டரை உருவாக்குறாங்க. இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அன்றைக்கு மக்கள் நல கூட்டணியில் தான் இருந்தாங்க, சோபிக்க முடியல அப்படின்ற ஒரு களத்தை பார்த்தோம். இன்னொன்று 2024 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சரிந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணங்கள் பாஜக கூட்டணியில் இருந்த ஜான் பாண்டியன் உட்பட ஜி.கே. வாசன் எல்லாருமே வந்து ஏசி சண்முகம் எல்லாருமே வந்து பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ 2 புள்ளி மாறுது இல்லையா? ஒரு பக்கம் திராவிட கட்சியான அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை சரிக்கக்கூடிய அளவுக்கும் ஒரு களம் இருக்குது. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியே இருந்தாலுமே கூட, மக்கள் நல கூட்டணியே அது இருந்தாலுமே கூட அது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. இந்த 2 பேலன்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இல்லைங்க, நீங்கள் மக்கள் நல கூட்டணி வந்து அவங்க பெருசாக வாக்கு வாங்கலை. அதே நேரத்தில் அந்த தேர்தலில் 2016 மாற்ற முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தனிச்சு அன்புமணி ராமதாஸும் தனிச்சு நின்னாருங்கிற பார்க்குறோம். இவங்க 2 பேரும் இப்போ நீங்கள் அவங்களுக்கு வித்தியாசம் நீங்கள் பார்க்கும்போது 2016 ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் எல்லோருடைய ஆய்வும் என்னவா இருந்துச்சுன்னா, நிச்சயமாக திமுக தான் ஆட்சி அமைக்க போகிறது. 2011 16 வந்து அதிமுக ஆட்சி வந்துருச்சு. 2016 நிச்சயமாக இவருடைய ஆட்சி தான் வரப்போகிறதுங்கிற அளவிற்கு பேச்சு இருந்தது. அதற்கு பிறகு தான் நீங்கள் மக்கள் நல கூட்டணி அவங்க வந்து ரொம்ப குறைவான வாக்கு வங்கினாலும் ஒரு வாக்கு வங்கி பிரிக்கிறாங்க. நீங்கள் அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் ஒரு 4.5% 5% வாங்கும்போது அவர் வாக்கு வங்கி பிரிக்கிறார். இந்த காரணத்தினால் தான் திமுக அன்னைக்கு ஆட்சி அமைக்க முடியாத சூழலுக்கும் போறாங்க. நீங்க இவங்க 2 பேர் ஒருவேளை மக்கள் நல கூட்டணி இன்னைக்கு அமையல, இல்ல ராமதாஸ் வந்து எப்பயும் போல வந்து இங்கேயோ அங்கேயோ போயிருந்தார் அப்படின்னா இது வேறு விதமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். அதற்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறார். அதே நேரத்தில் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, நீங்கள் வந்து மக்கள் நல கூட்டணிக்கு வந்து இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் திடீர்னு இவ்வளவு காலம் நீங்கள் திமுக அதிமுக சார்ந்து இருந்துட்டு திடீர்னு வந்து ஒரு ப்ரொபோசல் வைக்கிறீங்கன்னா மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டார்களான்னு இல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு சரிவு அப்பயே துவங்கிருச்சு. நீங்கள் வந்து எப்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க துவங்கினாரோ அன்னையிலிருந்து அவரோட வாக்கு வங்கிங்க சரிஞ்சுட்டே வருது. திரும்ப 2014 வந்து பாஜக கூட்டணிக்கு போறார். அப்படி மாறி மாறி கூட்டணிக்கு போகும்போது விஜயகாந்த் மீது நண்பகத்தன்மைங்கிறது குறைஞ்சிட்டே வருதுங்கிற பார்க்கும். ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணி வந்து வெல்லக்கூடிய கூட்டணி இல்லை. அப்போ வெல்லக்கூடிய கூட்டணி எதுவாக இருக்கிறதுனா ஒன்று திமுகவாக இருக்கும் இல்லை அதிமுகவாக இருக்கும் அப்படின்னு அதுக்கு ஓட்டு போடுறாங்க. அதில் அன்புமணி ராமதாஸ் ஓட்டை பிரிக்கிறார். இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இவங்க ஒரு கூட்டணிக்குள்ள வரும்பொழுது, அதான் முன்னாடி சொன்னேன், நீங்கள் வந்து திமுக கூட்டணிக்குள்ள விசிக வரும்பொழுதோ மதிமுக வரும்பொழுதோ கம்யூனிஸ்ட் வரும்பொழுதோ நீங்கள் வந்து 2 பேர் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பெரிய பாட்டாள அங்கதான் நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இப்போ அதிமுகவோ திமுகவோ கூட்டணி பலத்தை காட்டி தான் வெற்றி பெறுறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இப்போ அதிமுக ஒரு மெகா கூட்டணியை நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்றது
திமுக ஒரு மெகா கூட்டணியை கட்டி வச்சிருக்கிறாங்க. திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதற்கு பேரலரா ஒரு மெகா கூட்டணியை கட்டணும்ன்ற நிர்பந்தம் வருது இல்லையா? அப்போ கூட்டணி தயவு இல்லாமல் திமுக அதிமுக அரசியல் களத்தில் வெற்றியை ஈட்ட முடியாது, முதலமைச்சர் நாற்காலி அடைய முடியாது அப்படின்றப்போ முதலமைச்சர் நாற்காலி அடைவதற்கு மட்டுமே கூட்டணி கட்சிகளை பயன்படுத்துறாங்களா? ஏன் ஆட்சி அதிகாரத்துக்குள்ள பங்கு கொடுக்க மாட்டேன்றாங்க? இல்ல அந்த விமர்சனம் அதான் சொல்றேன், அந்த விமர்சனம் வர துவங்கிருச்சு. இன்னும் சொல்ல போனா திருமாவளவன் அவர்களே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற முழக்கத்தை வைக்கும் போதும் அவர் வந்து இல்ல இந்த தேர்தலில் பரவாயில்ல, நாங்க வந்து முதல்ல கம்மியான சீட்ஸ் வின் பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு, 6 சீட்டு கொடுத்தாங்கன்னா 4 சீட் வின் பண்ற இடத்துக்கு வந்திருக்கும், இந்த 6ங்கிறது 8 இல்ல 10 இரட்டை இலக்கத்தை நோக்கி போகணும், அடுத்து எங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஒரு திட்டமிடலா இருக்கு. ஆனால் ஒரு லாங் டேர்ம் பிளான் அவர் என்ன சொல்றாரு, இது வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ரொம்ப நியாயமான கோரிக்கை, அந்த முழக்கத்தை நாங்கள் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டே இருப்போம். இப்போ என்டிஏ வந்து அதில் ஆமாம் நாங்களும் இந்த ரொம்ப நியாயமான முழக்கம் தான், இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பேசிட்டே இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அது அதிமுகவிற்கு பிடிக்காமல் இருந்தால் கூட அவர்களுக்கும், ஏன்னா அவங்க என்ன எப்படி பார்க்குறாங்க, இன்னும் சொல்ல போனால் என்டிஏல கூடுதலாக ஏன் இந்த குரல் கேட்குதுன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏவா நாங்கள் 18% வாங்கியிருக்கோம், நீங்கள் வந்து 19% 20% வாங்கியிருக்கீங்க, அப்போது நாங்கள் ஈக்குவலாக கிட்டத்தட்ட கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அவங்க நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு நீங்கள் ஏன் ஆட்சியில் பங்கு கொடுக்கக்கூடாது? நீங்கள் திமுக பெரிய பார்ட்னர் 26% நாடாளுமன்ற தேர்தல், அடுத்ததாக வர கட்சின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 9% 10%, அதில் ஒரு வேறுபாடு இருக்குது. ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் இது 2 பேர் சேரும்பொழுது ரொம்ப நியாயமான கோரிக்கையாக அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதிமுக என்னன்னா கொள்கை ரீதியாக திமுக அதிமுக இல்லை, நாங்கள் அந்த மாதிரியான ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறது போனதே கிடையாது. கலைஞர் அவர்களுக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தபோது கூட கூட்டணி ஆட்சிக்காக ஒரு ஒத்துக்கலாம், நான் வெளியே இருந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, நான் அந்த சப்போர்ட்டை எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து அந்த பவரை ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. கொள்கை ரீதியாகவே அது செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது. ஆனால் நெடுங்காலத்துக்கு இது அப்படியே போயிட்டே இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை, ஒரு காலத்தில் மாறும். அதற்கு கூடுதல் அழுத்தம் இந்த பக்கமும் இல்லை. இப்போ ஜீவா அடிக்கடி இதே கேள்வி நேர அரங்கத்தில் ஒரு முறை இதே மாதிரியான விவாதம் வரும்போது தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது ஒத்து வராத ஒரு நிலைப்பாடு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களமே இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்காதா? இல்லைங்க, இப்போ நீங்க இப்படி பாருங்களேன், நான் வந்து ஒரு ஹைபோதெட்டிக்கலாக சொல்றேன். ஒருவேளை நாளைக்கு அதிமுக கூட்டணி வெல்லுதுன்னு வச்சுக்கலாமே, ஏதாவது ஒரு கணக்கில் வெல்லுது அப்படின்னா அதில் வந்து என்டிஏவோட கான்ட்ரிபியூஷனும் அதிகமாக இருக்குன்னா அப்போ ஆப்வியஸாகவே அவங்க கேட்பாங்க, இல்லை கூட்டணி ஆட்சி தான் நீங்கள் ஒத்துக்கிட்டு ஆகணுங்கிற இடத்துக்கு நோக்கி தள்ளுவாங்க. இப்பொழுதே ஏன் அந்த குரல் கேட்டுகிட்டே இருக்கீங்க? ஒரு பக்கம் வந்து இல்லை அப்படின்னு ஒரு சைடு சொன்னாலும், இப்போ எப்பவுமே பாஜக 2 குரல் கேட்கும். நீங்கள் வந்து ஒருத்தர் டெவலப்மெண்ட் பேசுவார், ஒருத்தர் ஹிந்துத்துவ அரசியல் குறித்து பேசுவார். அதே மாதிரி இப்போ இல்லை கிடையாதுங்க, எடப்பாடி தாங்க முதலமைச்சர், நாங்கள் கூட்டணி ஆட்சிலாம் கேட்கலாங்கன்னு ஒரு குரல் பேசிட்டே இருக்கும். இன்னொரு குரல் என்ன பேசும், இல்லை கூட்டணி ஆட்சி தான் வேணும், நாங்கள் தான் இவ்வளோ பேர் வந்திருக்கோம்ல, அந்த சீட்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணுறதுக்கும் அது பயன்படும். நீங்கள் சிங்கிள் மெஜாரிட்டியாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாத அளவுக்கு நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து அந்த ஆட்சியை கொடுக்கணும்னா அதையும் செய்வார்கள். ஒருவேளை நடந்தால் அதிமுக இப்பொழுதே அது சாத்தியப்படும். திமுக பொறுத்த வரைக்கும் திருமாவளவனோ இல்லை மற்றவர்களோ எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இந்த தேர்தலை நம்ம விட்டலாம், இந்த தேர்தல் நம்மளுடைய நோக்கம் என்பது சீட்ஸ் அதிகமாக வாங்குறது. இப்போ சிபிஎம் அதை கேட்குறாங்க. இப்போ சண்முகம் அவர்கள் பேசும்பொழுது போன வாட்டி நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு தர்க்க ரீதியாக கருத்தியல் ரீதியாக நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணோம், நீங்கள் வந்து பாஜக அதிமுக அடிக்கணுங்கிற ஒரு புள்ளியில் சேர்ந்தோம். இன்னைக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. போன வாட்டி கொடுத்த மாதிரி அதே சீட்டு 6 சீட்டு கொடுக்குறீங்க 4 சீட்டு கொடுக்குறீங்க, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அதிகமான சீட்ஸ் வேணும், மதிமுக இரட்டை இலக்கம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக இந்த கூட்டணி ஆட்சி நோக்கி போகலாம் அப்படிங்கிறதான் பார்வையாக இருக்கிறாங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாகிட்டே இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை நிர்பந்திக்க தயங்குறது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஏன்னா மத்தியில் யார் காங்கிரஸோ பாஜகவோ ஆட்சியில் இருக்கிறப்போ மாநில கட்சிகள் தங்களுடைய அமைச்சரவையினுடைய பிரதிநிதித்துவத்தை கேட்குறாங்க. ஆனால் மாநிலத்துக்குள்ள வரும்பொழுது ஏன் அந்த நிர்பந்தத்தை காங்கிரஸோ அல்லது பாஜகவோ இங்கே உருவாக்க மாட்டேன்றாங்க? இப்போ சமீப காலங்களாக பாஜக அந்த கூட்டணி ஆட்சின்ற ஒரு கருதுகோளை எடுக்கிறது அப்படின்றது அதிமுகவை அழிச்சிட்டு அதுக்குள்ள இருந்து தான் வளரலாம் அப்படின்ற கால்குலேஷன் உள்ள வைக்கிறாங்களா? ஒடிசா ஃபார்முலா அல்லது வந்து மகாராஷ்டிரா ஃபார்முலா அவனுடைய அடிப்படையில் தான் மாநிலத்தில் அதிமுகவுக்குள்ள கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி பேசுகிறாங்களா? இல்லை, நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு 2 விஷயம். ஒன்று, யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, திமுகவா காங்கிரஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து யார் அதை டிக்டேட் பண்ணுற இடத்துல இருக்கிறாங்கன்னா திமுக தான். நான் சொல்கிற கேட்டு போகிற இடத்துல தான் நீ இருக்கே தவிர, நீ சொல்கிற மாநிலத்தை பொறுத்த வரைக்கும், நீங்கள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அது ரொம்ப நியாயமான விஷயம் தான். அப்படிங்கிற பட்சத்தில் எங்களால் ஓங்கி குரல் கொடுக்க முடியல. ஒன்று. இன்னொன்று, காங்கிரஸ் மட்டும் தனிச்சு கேட்டால் அது சரியாக வராது. காங்கிரஸ் கேட்கணும், மதிமுக கேட்கணும், விசிக கேட்கணும், கம்யூனிஸ்ட் கேட்கணும், எல்லோரும் சேர்ந்து வேறு வழியே இல்லைங்க, நீங்கள் இந்த கூட்டணி ஆட்சி ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்கணும், நீங்கள் வந்து இதெல்லாம் கொடுத்தா தான் நாங்கள் இந்த ஆட்சிக்கு ஒத்துக்கணும். அந்த காலம் வந்து விட்டதானா அந்த காலம் வரல அப்படிங்கிறதான். அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த என்டிஏ வந்து ஸ்லோவாக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த வாக்குகளே அவங்க சொல்லும் பொழுது எங்களுக்கு 19 இருக்குது, எங்களுக்கு 18 இருக்குன்னா யாருடைய வாக்குகள் அந்த 18ஆக மாறியது? இல்லை பாஜக வாங்கி அந்த 11%ங்கிறது ஒரு 3% 11% வாங்கினது யாருடைய வாக்குகள்? ஒரு காலத்தில் 2014 44% இருந்த அதிமுக, தனிச்சு போகும்போது இருந்த அதிமுக இன்னைக்கு 19 ஆயிருக்குன்னா அந்த வாக்கு வங்கி ஸ்லோவாக வந்து அந்த ப்ரோ ஹிந்துத்துவா அது மாறிட்டு இருக்கு, பாஜக வாக்குகளாக அது மாறிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம் இது பிற்காலத்தில் இது வந்து இந்த களமே வந்து
திமுக அகேன்ஸ்ட் பாஜக இல்லை திமுக அகேன்ஸ்ட் என்டிஏன்னு போகணும் அப்படிங்கிறது. அப்போ அதில் வந்து ஒரு பிரைமரி பார்ட்னராக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. அப்போ இப்போ கூட்டணி ஆட்சிங்கிறத வலுப்படுத்திட்டே இருப்பாங்க. ஒரு சமயத்தில் நாங்கள் தான் பெரிய பிளேயர் நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒடிசா ஃபார்முலாவோ மற்ற ஃபார்முலா. அதனால தான் இப்போ பல பேரும் என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்த கூட்டணியை உடைச்சிருங்க அதை உடைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம், இந்த பாஜக ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி காலூன்ற துவங்கி விட்டார்கள் என்றால் அவர்கள் எந்த கட்சி கொஞ்சம் முதலில் சேருவார்கள், அப்புறம் அழிப்பார்கள், அப்புறம் அந்த கட்சி காண போயிடுங்கிறத வரலாறாக இருக்கின்றது. அதை அவங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பேசலாம்.